என் புது சுடிதார் சூப்பரா இருக்கு, பாக்குறியா? ஏய், ஒரு சுடிதார் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? எங்கடி ஊர் சுத்திட்டு வர? வந்ததும் வராதுமா அவகிட்ட சண்டை போடாதடி. ஆர்த்தி, அபி கூட தானே கடைக்கு போனேன். அபி எங்க? பாவம் அபியக்கா, பெரிய பிரச்சனைக்கு நடுவுல தான் கடைக்கு வந்தாங்க. என்னடி பிரச்சனை? இவ போற இடத்துல பிரச்சனை வராதா பின்ன? ஷட் அப். அபியக்காக்கு அவங்க மாமியாரால பிரச்சனை. என்னடி மறுபடியும் சண்டை போட்டாங்களா? இல்லம்மா, அபியக்கா எனக்காக பணத்தை எடுத்துட்டு கிளம்பும் போது அவங்க மாமியார் தலை சுத்தி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு அக்காவுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஐயோ, தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்களாமா? ஒன்னும் சீரியஸ் இல்லையே. நீ ஏம்மா பதற? அவ்வளோ லேஸ்ல அந்த குந்தாணிக்கு ஏதாவது ஆயிடுமா? பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அக்கா ஹாஸ்பிட்டல் போய் பில்லை செட்டில் பண்ணிட்டு அவங்கள ஆட்டோவில் கூட்டிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க விடலை. அக்கா ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் இருக்குன்னு பொய் சொல்லிட்டு தாம்மா வந்தாங்க. அந்த ராட்சஸ் அப்படியே போய் சேர்ந்துருக்க கூடாதா? நீங்களும் நானும் வேண்டத கடவுள் கொடுக்க மாட்டேங்கிறாரே மாமா, என்ன பண்றது? பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாது ராஜேந்திரா. அபியக்கா தான் மாமியாருக்கு செலவு பண்ணது இல்லாம உனக்கும் செலவு பண்ணிருக்கா. ஏன்டி இப்படி இறக்கம் இல்லாம அபி கடைந்து புடுங்கி எடுக்கிற? இவளுக்கு அபியக்காவோட மாமியார் எவ்வளவோ பரவாயில்ல. உன்கிட்ட இப்ப யாரும் அபிப்பிராயம் கேட்கல. வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு. என் வாய் மூடிதான் இருக்கு. உன் வாய் தான் வடகட கிரைண்டர் ஆட்டம் எப்பவும் லொடலொடன்னு இருக்கு. ஜோக் அடிக்கிறதா நினைப்பா? உன்னை வச்சு ஜோக் அடிச்சா ஜோக்குக்கு தான் கேவலம். ஷட் அப். யூ ஷட் அப். எல்லாரும் ஷட் அப். ஆர்த்தி, நீ எடுத்து இந்த துணியை காமி பாப்போம். நல்லா இருக்கா மாமா? அடி ஆர்த்தி, அம்சமா இருக்கு. விலை அதிகமா? பாவம் அபியக்கா. அபியக்கா ஒன்னும் பணம் தரல. அவ தரலையா? வேற யாரடி கொடுத்தாங்க? அபியக்கா அவங்க மாமியாரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நான் அது தெரியாம கடை வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தொல்காப்பியன் அங்க வந்தாரு. யாரு? அபியக்கா ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு அந்த தொல்காப்பியனா? ஆமா, அவர்தான். வெயிட் பண்ற நேரத்துல செலக்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. நானும் செலக்ட் பண்ணிட்டேன். அப்பவும் அபியக்கா அங்க வரல. அவரே பே பண்ணிட்டு அபியக்கா வந்தோடனே நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. அபியக்கா வந்தோடனே நானும் சொன்னேன். அக்காவும் சரின்னு சொல்லிடுச்சு. ஏன்டி இந்த பொறுக்கி தொல்காப்பின்ட்டு பணம் வாங்கின? ஆரம்பிச்சிட்டியா? உன் கண்ணுக்கு பொறுக்கியா தெரியாத ஆம்பளை யாராவது இருந்தா சொல்லேன். அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுக்கு தெரியணும்? எந்த ஆம்பளையும் பேசினா குத்தம் பார்த்தா குத்தம் சண்டை போடுறவனி. தொல்காப்பியன் பணம் கொடுத்ததுக்கு அபியக்காவே ஓகே சொல்லிடுச்சு. நீ பேச வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அம்மா, எனக்கு கொஞ்சம் காஃபி கூட. இவளோட பேசி பேசி தொண்டை வரலுது. அபி. அப்பா. Thank you very much. எதுக்கு? அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கு. என் கடமை தானப்பா. அபி நில்லு. நான் உங்ககிட்ட பேசணும். என்ன? உன் குணம் என்ன? புரியலையே, என்ன பேசுறீங்க? பொறுமையானவ, அமைதியானவன் எல்லாரும் பேசிப்பாங்க. நீ கூட அப்படிதான்னு சொல்லுவ. ஆனா உன்கிட்ட திமிரும் வளர்ச்சியமும் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன திடீர்னு இந்த மாதிரி பேசுறீங்க? ஏய், நீ நடந்துக்கிட்டதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு இன்சல்ட்டிங்கா நடந்துக்கிட்ட. நான் பேசுறத கேட்காம நீ பாட்டு போயிட்டே இருந்த. நான் என்ன உன் ஆபீஸ் பியூன் முத்தப்பா நினைச்சிட்டியா? இத பாருங்க, நான் எல்லாரையும் மதிக்கிறவ. நீங்க சொல்ற அந்த முத்தப்பா உட்பட யாரையும் நான் இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது. இன்சல்ட் பண்ணிய பெருசா பேசிக்கிட்டே இருக்க. நான் பேசிக்கிட்டே இருந்தேன், கண்டுக்காம கழுவி போயிட்டே இருந்தேன். அதுக்கு பேர் தான் இன்சல்ட். இத பாருங்க, நீங்க ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு நிதானமா பேச ஆரம்பிச்சீங்க. ஆனா நான் அவசரத்துல இருந்தேன். உங்ககிட்ட விலைக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. அதனால நான் அப்புறமா பேசுறேன், எனக்கு வேலை இருக்குன்னு போனேன். அதை பாசிட்டிவா எடுத்துக்க முடியாதா உங்களால? எப்படி பாசிட்டிவா எடுத்துக்க முடியும்? மூஞ்சில அடிச்சவன் கழுவி போயிட்டே இருந்த. அப்படி என்னடி அவசரம்? அது ஆர்த்தியை துணி கடையில வெயிட் பண்ண சொன்னேன். அதுக்குள்ள அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது லேட் ஆயிடுச்சு. ஒரு வயசு பொண்ணு துணி கடையில எவ்வளவு நேரம் நிப்பாளோங்கிற ஒரு பதட்டத்துல தான் அப்படி போக வேண்டியதாய் போச்சுங்க. ஓஹோ, இது என்ன புது கதையா இருக்கு? ஆபீஸ்க்கு போறேன் தானே என்கிட்ட சொல்லிட்டு போன. ஏன் அப்படி போய் சொன்ன? என்ன காரணம்? காரணம் இருக்குங்க. அந்த காரணத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க கண்டிப்பா குறுக்க கேள்வி கேட்பீங்க. அவசரமா போகணும்னு தான் ஆபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு போனேன். சோ நீ சகஜமா பொய் சொல்லக்கூடியவள்னு புரியுது. அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன்ல.
அதுல இருந்து உண்மையை மறைக்கிற நோக்கம் எனக்கு இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா? அபி, நான் உங்ககிட்ட லேண்ட் பத்தியும் சித்தப்பா பத்தியும் பேசும்போதெல்லாம் பிடி கொடுக்காம ஒதுங்கி போயிடுற. நான் ஒதுங்கி போறேனா இல்லையாங்கிறது இருக்கட்டும். நீங்க எதுக்காக அந்த சொத்தை பத்தி பேசுறீங்க? பிகாஸ் ஐ அம் இன்ட்ரெஸ்டட். அதுக்காக தான். இது பாருங்க, அது எங்க அம்மாவோட சொத்து. அவங்களுக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். அதை வச்சு அவங்க ஏதாவது பிளான் பண்ணலாமே தவிர நீங்களும் நானும் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்க கூடாது. ஹேய், என்னடி இடியட் மாதிரி பேசுற? எனக்கு உரிமை இல்லையா? நான் உன் ஹஸ்பண்ட், அந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. நீங்க அந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளைங்கிறதையும் உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறதையும் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்க கூடாது. ஹேய், என்னைய மடக்க பாக்குறியா? உங்களை மடக்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்ல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு வெளிப்படையாவே எனக்கு தெரியுது. இத பாரு, நான் போட்டுட்டு இருக்கிற பிளானுக்குலாம் நீ சப்போர்ட் பண்ணணும். இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசுற வேலை வச்சுக்காத, புரியுதா? பாஸ்கர், பேசாம இரு. என்ன பேசாம இரு? இவனை டீஸ் பண்ற மாதிரி பேசுறா. டீஸ் பண்ணலங்க. இது பாருங்க, என் அம்மாவும் என் குடும்பமும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பாவம், அந்த கடன்ல இருந்து இன்னும் மீள முடியாம இருக்காங்க. ஏதோ இந்த நிலம் சம்பந்தமா கொஞ்சம் வருமானம் வரும்னு ஒரு பேச்சு இருக்கு. அது பேச்சளவுல இருக்கும்போது அதுக்கு அடி போடுறதும் மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது பிளான் போடுறதும் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஏய், என்ன அசிங்கம் அது இதுன்னு ஓவரா பேசுற? நான் 3வது மனுஷனா? நீங்க என் புருஷன் தான். ஆனா அந்த சொத்து விஷயத்துல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தயவு செஞ்சு அந்த சொத்து விஷயத்துல நீங்க தலையிடணும்னு நினைக்காதீங்க, புரியுதா? என்னடி லைனே கிடைக்க மாட்டேங்குதுமா. என்னன்னா ஒரு வைன் ஷாப் சாராய கடை விடாம அத்தனை இடத்துலையும் தேடியாச்சு, எங்கேயும் காணோம். ரோட்ல பாத்தியா? ரோடு, சந்து பொந்து, சாக்கடை எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, எங்கேயும் காணோம். இந்த மனுஷன் செத்தும் தொலையாம வீட்டுக்கு வராம உசுர வாங்குறாருமா புருஷன். அப்படி எல்லாம் பேசாதடா. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? எதுக்கு? மிச்ச மீதி உள்ள மாணவன் போய் கேவலப்படுறதுக்கா? பட்டதெல்லாம் போறாதா? ஒழிஞ்சது சரியான தலை முழுக. என்னடா அப்படி சொல்ற? அவர் உன்னை பெத்தவருடா. பெத்த ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. கோவத்தை கிளறாத சொல்லிட்டேன். அண்ணா, அப்பாவை யாரோ கூட்டிட்டு வராங்க. பாத்து இறங்க சார். பாத்து வந்துருச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. இதா புடிச்சுக்கோ சார். நான் ஸ்டெடியா இருக்கேன். கீழே கீழே விழுந்து வைக்கிறதுக்கா? ஏன் தள்ளாடுறீங்க? பார்த்து. அப்பா, யோ ஒழுங்கா வாயா. வாந்தி எடுத்து தொலையாத, ஒழுங்கா உட்காரு. ஏன் சார் வயசான ஆளை இப்படி தண்ணி அடிக்க வெளியே அனுப்புறீங்க? வீட்டுக்குள்ளேயே வாங்கி கொடுத்து படுக்க வைக்கிறது. தூக்கிட்டு வர எங்களையே கேவலமா பேசுறாரு சார். பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. ஏன் சார் இப்படி தெருவில் அலைய விடுறீங்க? சரி சரி, ஆட்டோக்கு 100 ரூபா ஆச்சு, கொடுங்க, கிளம்பணும். எங்க என்னங்க என்னங்க என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? டாக்டர் ஃபோன் பண்ணுவோம். கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ண வந்து அள்ளிட்டு போவாங்க. அத்தனை உன்னாலதான், உன்னுடைய பொறுப்பு இல்லாதனத்தால தான் இந்த அசிங்கம் எல்லாம். ஏன்டா எல்லாத்துக்கும் என்ன குத்தம் சொல்ற? வேற யார சொல்றது? ஒரு பொறுப்பான குடும்ப தலைவி மாதிரியா நீ நடந்துகிட்ட? இந்த ஆள் குடிக்க ஆரம்பிச்ச அன்னைக்கே கேள்வி கேட்டிருந்தா அந்த நிலைமை வந்திருக்குமா? அன்னைக்கு கண்டிக்காம விட்ட, இன்னைக்கு எல்லை மீறி போயிடுச்சு. மூத்த பொண்ணு தலைகீழ கிடந்து ஆடுறா. அவளை கேள்வி கேட்கறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ உனக்கு வக்கு இருக்கா? ஒரு பொம்பளையா நீ? அவங்க விவகாரத்துல என்ன எடுக்கிற? இது ஒண்ணு நல்ல இல்ல கார்த்திக். எது நல்லா இல்ல? நீ பேசுறது செய்யறதெல்லாம் நல்லா இருக்கா சுஜாதா? ஒரு நல்ல மனுஷன் உனக்கு புருஷனை கட்டி வச்சா அவன் கூட ஒழுங்கா நிம்மதியா குடும்பம் நடத்தினே. நீ டைவோர்ஸ் அதுன்னு கிடந்து குதிச்ச. இதெல்லாம் பத்தாதுன்னு டைவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த மாப்பிளைக்கு இன்டர்வியூ வைக்கிறேன்னு கூத்தாடுற. மொத்தத்துல ஒரு பொம்பளை மாதிரி நடந்துக்கிற. இந்த வீட்டுல முக்காவாசி பிரச்சனை உன்னாலதான். நீ ஒழுங்கா இருந்தாலும் நான் நிம்மதியா இருப்பேன். போற வரவெல்லாம் என்ன கேள்வி கேட்கறான்? நீ பேசுறதும் செய்யறதும் உனக்கு வேணா கேவலம் இல்லாம இருக்கலாம். ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் கேவலப்பட்டு இருக்கிறது நான் தான்.
என்ன பேசுற நீ? உன்னை எவனோ கேலி பண்ணா அதுக்கு என்னையே குறை சொல்ற? ஒண்ணு உன்னை கேலி பண்றவன செருப்பால் அடிக்கணும், இல்லையா என்கிட்ட இருப்ப நான் செருப்பால் அடிக்கிறேன். அதை விட்டுட்டு என்ன குறை சொல்றதெல்லாம் வச்சுக்காத. என்ன செருப்பால் அடிக்கணும்? நீ ஏன் பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? போய் ஒரு லெமன் டீ போட்டு எடுத்துட்டு வா, போதை தெளிதான் பாப்போம். வாட்டர் பாட்டில் எவன்டா எடுத்தது? நான் தான் எடுத்து பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன், நாளை குடிக்கலாம். கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம் போல இருக்கு. என்ன இப்படி? என்ன பண்ண சொல்ற? இவங்க எல்லாம் பண்ற டார்ச்சரை பார்த்தா எல்லார் தலையிலும் பாறாங்கல்ல போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் போல இருக்கு. உன் நிஜமான கோவம் யார் மேல? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இதை விட 100 மடங்கு பொறுமையை சோதிக்கிற சம்பவம் எல்லாம் நம்ம வீட்டுல நடந்திருக்கு. அப்பெல்லாம் கூட நீ பொறுமையா தான் இருந்த. இன்னைக்கு உன் கோவம் வித்தியாசமா இருக்கு. ஏன், உனக்கும் ஆனந்திக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்றதுக்கு என்னென்ன தயக்கம்? பரவாயில்ல, சொல்லுண்ணே. உன் மனசு எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நேத்து ஆனந்தி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டேன். என்னென்ன இது இவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்ற? இதுல சந்தோஷமா சிறப்பா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சித்ரா. அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. அண்ணே, ஆனந்திக்கு மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும்னு நினைச்சேன். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அவளுக்கு பிடிக்கலையாமே. ஏதோ வீட்டு கஷ்டம், கடன், அது இதுன்னு சொல்லி லாஜிக்கலா பேசி முடியாதுன்னு சொல்லிட்டா. பெரிய வருத்தமோ சோகமோ அதுல ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன வலி, அதான். என்ன பண்றீங்க மாமா? கருத எடுத்துட்டு இருக்கேன். அரிசி புடைச்சிட்டு இருக்கீங்க? கேட்குற கேள்வி பாரு, உனக்கெல்லாம் என்னை பார்த்தா கிண்டலா இருக்கா? இந்த கொடுமையை பாத்தீங்களா மாமா? பொம்பளைங்க செய்ய வேண்டிய வேலைலாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க ஆம்பளை மாதிரி வெளியில போய் படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம். நீ எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே இம்பிட்டு பேச்சு பேசுற. 4 காசு சம்பாரிச்சுன்னா எனக்கு கஞ்சி ஊத்துவியா? உங்களுக்கு ஊத்தாம வேற யாருக்கு மாமா ஊத்த போறேன்? கவலையே படாதீங்க. மனோகர், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல? இதெல்லாம் காலேஜுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க செய்ய வேண்டிய வேலை. நீ எதுக்கு செஞ்சுட்டு இருக்க? ஆர்த்தி, ஏண்டி அவனை கிண்டல் அடிச்சிட்டு இருக்க? சும்மா இருக்க மாட்டே? ஆனந்தி, என்னம்மா? நீ காலேஜுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? மத்தியானத்துக்கு மேல போனா போதும். ஏன்? இல்ல, மாப்பிள்ளை கொடுத்த காசு அப்படியே இருக்கு, அதை கொண்டு போய் பேங்க்ல போட்டு வந்துடுறியா? ஒரு 10 மணிக்கு மேல போனா ஓகேயா? சரி. அக்கா, எம்பிட்டு காசுக்கா சேர்த்து வச்சிருக்க? அப்படி இப்படின்னு ஒரு 35,000 ரூபாய் சேர்ந்துருக்குடா. மீதி 5,000 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன் அருமை புள்ளைய சம்பாதிக்க சொல்லுமா. சம்பாதிக்க தாண்டி போறான். அவன் சம்பாரிச்சிட்டு வரும்போது சுடிதாருக்கும் காலேஜ் பீஸுக்கு நீ அவன்கிட்ட தலை செஞ்சு தான் நிக்க போற பாரு. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் காலேஜுக்கு போறதே நிறுத்திடுவேன் மாமா. புது ட்ரெஸ் கூட வாங்க மாட்டேன். அப்பா, டேய் மனோ, இவ புது ட்ரெஸ் வாங்காம இருக்கிறதுக்கே நீ நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்டா. இவளுக்கு கிடக்குறாளுக்கு போக்கத்தவளுக்கு. மாப்பிள்ளை கண்டிப்பா வேலைக்கு போகத்தான் போறான் பாரு. முதல்ல இந்த 5,000 ரூபாய் கிடைக்குதான்னு பாப்போம், அதுக்கப்புறம் வேலைக்கு போறதை யோசிப்போம். சும்மா இருக்க மாட்டியா? பாத்தியா, மனோ, நல்லா வேணும். உங்க முதலாளி கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு பார்த்தா என்ன? ஏமா, 150 ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாரு. அவர் எங்க இருந்துமா 5,000 ரூபா கொடுக்க போறாரு? டேய், நீ முதல்ல அவர்கிட்ட கேட்டு பாத்தியா? கேட்டு பார்க்காமலே அவர் கொடுக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அவர்கிட்ட முதல்ல 5,000 ரூபாய் இருக்கான்றதே சந்தேகம்க்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் பீரோ ஓபன் பண்ணி பாத்தியா? ஏய், வாய்மா, இந்த லூச முதல்ல காலேஜுக்கு அனுப்புமா. இவ இன்னொரு 4 வார்த்தை பேசினா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இப்ப மட்டும் உனக்கு பைத்தியம் பிடிக்கலன்னு நினைக்கிறியா மனோ? ஏய், சும்மா இருக்க மாட்டே? எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், தொணன்னு பேசிட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. மனோ, நீ எதுக்கும் உங்க முதலாளியை கொஞ்சம் கேட்டு பாருடா. ஆமாண்டா மனோகர், அவர்கிட்ட கேட்டு பாரு. அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரா மாட்டாரா, வச்சிருப்பாரா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு பேசாம கேட்டு பாத்துறலாம்ல. கேட்கறனால நட்டப்பட போறியா என்ன? ஆமாண்டா, நீ அவர்கிட்ட போய் கேளு. கொடுத்தாருன்னா சரி, கொடுக்கலன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். என்ன? சரிக்கா. வா. அண்ணா. என்ன தங்கச்சி? ஒண்ணும் இல்ல. எடா மனோ, ஈ கடைக்கு ஞா முதலாளியா நீ முதலாளியா? சார், என்னடா சாரு மோருன்னு? எடா
நீ நினைச்சா கடைக்கு வர்றது, இஷ்டம் இல்லைன்னா கடைக்கு வரதில்ல. மனசுல என்னடா நினைக்கணும்? சாரி சார், வேலை விஷயமா மாமா கூட அலைஞ்சிட்டு இருந்தேன் அதான். அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. எடா, ஒரு ஸ்தலத்துல ஜோலிக்கு சேர்ந்தா ஜோலி மேல மதிப்பு வரணும். கேட்டோ? வா மனோ. நல்ல மனம். அவனை ஏன் திட்டுறீங்க? பாவம், ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால வராம இருந்திருப்பான். இதுல ஏன் முந்தி? காஃபி சாப்பிட்றியா மனோ? இல்ல வேணாங்க. பிஸ்கட்டாவது எடுத்துட்டு வரேன். இல்ல வேணாங்க, இப்பதான் சாப்பிட்டு வரேன். சார் ஒரு விஷயம். எந்த? எங்க மாமா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. சந்தோஷம், அதுல சேர்ந்து பொழைச்சிக்கோ. போய்க்கோ. இல்ல சார், அந்த வேலையில சேர்றதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. லஞ்சமோ? அந்த மாதிரி தான். ஒரு 40,000 ரூபாய் கேக்குறாங்க சார். எண்டே குருவாயிரப்பா, வர வர விலைவாசி எல்லாம் ஏறி போச்சோ. ஆமா சார், அப்படியும் 35,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டோம். ஒரு 5,000 ரூபாய் குறையுது. அதுக்கு என்ன இப்போ? அந்த 5,000த்தை நீங்க கொடுத்து உதவுனா. എന്തു പറഞ്ഞു? എടാ 5000 രൂപ ഞാൻ കൊടുക്കുமா? என்ன விளையாடுறியா? சார் இல்ல சார், இது என்னோட எதிர்காலத்துக்காக. நீங்க எனக்கு கிடைச்ச முதல் குரு. ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து என் வாழ்க்கையில கொஞ்சம் விளக்கேத்தி வைங்க சார். ஆஹா, எடா ഞാൻ உனக்கு 5000 ரூபாய் கொடுத்தா எந்த வீட்ல விளக்கணையும் சார். என்கிட்ட 5 பைசா குடி கிடையாது. கேட்டோ? அதான் கேக்குறல்ல, எவன்டே? எடி, போற வரவனுக்கெல்லாம் பணத்தள்ளி கொடுக்க என்கிட்ட பணம் என்ன கொட்டியா கிடக்குது? சார் நீ இந்த ஜோலியை பார்த்து போய்க்கோடி. சார் ப்ளீஸ் சார், நீங்களே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வேற யாருமே கிடையாது சார். சார் ப்ளீஸ் சார். எடா, என்கிட்ட 5000 ரூபாய் இல்ல, 5000 பைசா குடி கிடையாது. நீ 5000 தர ப்ளீஸ் போட்டாலும் 5 பைசா குடி கிடையாது. போய்க்கோடா. மனோ, ఒక్క నిమిషం உள்ளாரா. రామనో, అందాలు తల్లనా ఏమి? నేను తరే. ఇదిలో 5000 రూపాయ ఉంది, ఇందా. అక్కా అవరు అక్కను కూపడాదే, ఆంటీని చెప్పు. ఇది ఏం పడం, அவருக்கு தெரியணும்னு அவசியம் లేదు. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலக்கா. நன்றி நிறைய விதமா சொல்லலாம். నేను எதுக்கு நீ கேக்குறப்பெல்லாம் ஹெல்ப் చేస్తాను தெரியுமா? பின்னாடி நான் கேக்குறப்பெல்லாம் నువ్వే నాకు హెల్ప్ చేయాలి. என்ன? கட்டாயம்க்கா. சாரி ஆண்டி. நான் செய்யற காரியம் எல்லாம் உன்னையும் உன் நல்லதையும் நினைச்சுதான். நீ என்ன கொஞ்சமாவது நினைக்கிறியா? நிச்சயமா உங்களை நினைப்பேன் ஆண்டி. இனி தினமும் கடைக்கு வரணும். నేను ఏమేమి కార్యం சொல்லனோ அதெல்லாம் செய்யணும். சரி ஆண்டி. నేను ఏది கேட்டாலும் மாட்டேன்னு சொல்லவே கூடாது. என்ன? சரி ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். எங்க அம்மா அக்காலாம் இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போய் இதை வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுவா? சந்தோஷத்தை பாரு. சரி, வீட்டில் போய் கொடுத்துட்டு மெதுவா வா. இந்த ஆண்டியை மறந்துடாது. என்ன? சரி ஆண்டி.